எதிர்காலத்தில் தாக்குதலுக்கு முயன்றால் கடும் பதிலடி பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை. 79வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் வெள்ளிக்கிழமை தேசிய கொடியேற்றிய பின்னர் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பற்றி பேசினார். மேலும் இந்தியா பல்லாண்டுகளாக பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு வருகிறது. நாட்டின் இதயம் பயங்கரவாதத்தால் பல முறை துளைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது பயங்கரவாதிகள் மட்டுமின்றி அவர்களுக்கு புகலிடம் அளிப்போர் மீது கடும் நடவடிக்கையை மேற்கொள்ளும் புதிய பாணியை இந்தியா கடைபிடிக்கிறது என்று கூறியுள்ளார். அவர்கள் அனைவரும் மனித குலத்தின் எதிரிகளும் என்றும் கூறியுள்ளார். அணு ஆயுத அச்சுறுத்தலை இனி சகித்துக் கொள்ள மாட்டோம். எதிர்காலத்தில் இத்தகைய முயற்சிகள் தொடர்ந்தால் நமது சொந்த வழிமுறைகள் அடிப்படையில் நாம் தேர்வு செய்யும் நேரத்தில் தக்க பதிலடி தரப்படும் என்று கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் விளைவிக்கப்பட்ட சேதம் மிக கடுமையானதாகும். நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் உள்நுழைந்து பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டன. இதனால் பாகிஸ்தான் இன்னும் தூக்கமிழந்து தவிக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட துணிவுமிக்க வீரர்களுக்கு செங்கோட்டையில் மரியாதை செலுத்த வாய்ப்பு கிடைத்தது எனக்கு கௌரவம் என்று தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தயாரிப்பு திறனில் அற்புதத்தை இந்த நடவடிக்கை பறைசாற்றுகிறது. நம்மிடம் என்ன ஆயுதங்கள் திறன்கள் உள்ளன என்பது எதிரிகளுக்கு தெரியாது. மேலும் நாட்டின் இராணுவ தளங்கள் உள்ளிட்ட வியூக முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து இடங்களில் பாதுகாப்புக்கு உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புரை உருவாக்கும் சுதர்சன சக்கரம் திட்டத்தை பிரதமர் மோடி சுதந்திர தின உரையில் அறிவித்தார். இராணுவ தளவாடங்களுக்கு இந்தியா வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. கடவுள் கிருஷ்ணரிடம் இருந்து உத்வேகம் பெற்று எந்த அச்சுறுத்தலிருந்தும் நாட்டை பாதுகாக்க அடுத்த 10 ஆண்டுகளில் சுதர்சன சக்கர திட்டம் நிறைவேற்றப்படும். எதிரிகளின் தாக்குதலை தடுத்து பதிலடி தாக்குதல் நடத்தும் வலுமிக்க ஆயுத அமைப்பாக இது உருவாகும் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.